பணத்திமிர்ல தன்னை ஏமாத்தி ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்கின சுதாகர பாக்கியா பழி வாங்குற விதமா ரோட்ல பிச்சை எடுக்க வச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். பாக்கியா நிதிஷா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறத பார்த்த உடனே சுதாகர் கிட்ட போய் கேக்குறாங்க, என்ன ஆச்சு, என்ன நிதிஷா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க, உங்ககிட்ட போன் பண்ணி சொன்னப்போ பயப்பட வேணாம்னு சொன்னீங்களே அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. சுதாகர் சார், ஐயோ சம்பந்தியமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிதிஷ் அந்த ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி இருக்கான் பிசினஸ் மீட்டிங்காக. நானும் அதான் சொன்னேன், பிசினஸ் மீட்டிங்காக அங்க ஒரு ரூம் போட்டு தங்கி இருந்தோம். நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டேன். நிதிஷ் அங்க இருந்தான். பக்கத்து ரூம்ல இருந்தவனுங்க இந்த மாதிரி குடிச்சிருக்கானுங்க போல இருக்கு. அதான் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நிதிஷ் அந்த நேரம் வெளியில வந்து வேடிக்கை பார்க்க வந்தான். இவனையும் சேர்த்து அவங்களோட கூட்டிட்டு போயிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நான் போய் இப்ப போலீஸ் கிட்ட பேசினா விட்டுடுவாங்க. பயப்படாம வீட்டுக்கு போங்க, வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க அப்படின்னு சுதாகர் சொல்லி அனுப்பிடுறாரு. பாக்கியா ரொம்ப வருத்தத்தோட வந்துடுறாங்க. செலியன் எல்லாரையும் கூப்பிட்டு, இங்க பாருங்க, டிவி நியூஸ்ல நிதிஷ பத்தி காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உன்னையே பாக்கியா சொல்றாங்க, ஆமாடா நான் அங்கதான் இருந்தேன், நான் இத கண்ணால பார்த்தேன். நேரா போய் இனியாவோட மாமனார் கிட்ட சொன்னேன். அவர் சொன்னாரு, நாங்க அங்க பிசினஸ்க்காக ஒரு ரூம் போட்டிருந்தோம், அங்க ஒரு மீட்டிங் இருந்துச்சு, நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டேன். நிதிஷ் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன்னு சொன்னா பக்கத்து ரூம்ல இருக்கவனுங்க இப்படி குடிச்சிட்டு இருந்தானுங்க, அதனால இவனை தப்பா நினைச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நான் போய் சொன்னா விட்டுடுவாங்கன்னு தான் சொன்னாங்க. இது என்னடா நியூஸ்ல எல்லாம் போட்டு காமிக்கிறாங்க, நாளைக்கு இனியா எப்படி வெளியில போவா, அவளுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் அப்படின்னு பாக்கியா சொல்லும் போது, அம்மா இன்னும் நீ குழந்தைத்தனமா வெள்ள மனசோட இருந்துகிட்டு இருக்கம்மா. அந்த வீட்டுல யாருமே எதை பத்தியும் கவலைப்படுறதுல. ஆளுக்கு ஒரு முகம் இருக்கு. நம்ம கிட்ட காமிக்கிறது ஒரு முகம், அவங்களுக்குன்னு ஒரு கெட்ட வஞ்சனையான ஒரு முகம் இருக்கு. அதையெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு தான் நம்ம கிட்ட டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இனியா, நீ தப்பா நினைக்காத, இப்படி எல்லாம் நடக்க வேண்டாம் உன் லைஃப்ல. ஆனா நடந்துருச்சு, அதுக்காக மனச வருத்தப்படுத்த வைக்காத. நிதிஷோட அப்பா கண்டிப்பா நிதிஷ வெளியில கூட்டிட்டு வந்துருவாரு. நிதிஷ் எந்த தப்பும் பண்ணலன்னா உங்க அப்பா சொன்னாரு. ஐயோ அம்மா போதும், நிறுத்துமா. நிதிஷுக்கு சுதாகர் அங்கிள் ஒண்ணு அப்பாவே கிடையாது. அதான் நான் சொல்றேன்ல, அங்க எல்லாமே டிராமா தான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் பொய் வேஷம் போடுறாங்க. ஆன்ட்டியும் நிதிஷும் ஒரு ஃபேமிலி. சுதாகர் அங்கிள் ஆன்ட்டிய கல்யாணம் பண்ணிருக்காரு. இன்னைக்குதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நீயும் உன் பையனும் என் லைஃப்ல வந்ததுல இருந்து எனக்கு பிரச்சனைன்னு. ஆன்ட்டி கிட்ட நிறைய பணம் இருந்திருக்கு, அதுக்காக அங்கிள் ஆன்ட்டிய கல்யாணம் பண்ணிருக்காரு. இந்த ரகசியத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லவே இல்ல பாத்தீங்களா. நிதிஷ்க்கு ஆல்ரெடி இந்த போதை மருந்து எடுத்துக்கிற பழக்கம் இருந்திருக்கு. இதனால அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஜெயில கூட இருந்திருக்காரு. இதெல்லாம் நம்மள்ட்ட மறைச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. இந்த கல்யாணமே ஒரு டிராமாமா அப்படின்னு இனியா அழுதுகிட்டே சொல்றாங்க. உடனே பாக்கியா, இனி அப்படிலாம் இல்ல, நிதிஷ் உன்னை பார்த்து ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஐயோ அம்மா, அது இன்னொரு பொய்மா. சுதாகர் அங்கிளுக்கு நீ வச்சிருந்த ஹோட்டல் வேணும், அதுக்காக பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்திருக்காங்க. நிதிஷ்க்கு யாருமே பொண்ணு கொடுக்கலையாமா அப்படின்னு இனியா சொல்லிட்டு அழுகுறாங்க. பாக்கியா உடனே, இனியா நீ இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத, கண்டிப்பா நான் இவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஆவேசத்தோட கிளம்பி போய் பாக்கியா சுதாகரை பார்க்க போறாங்க. கோபியும் பின்னாடியே போறாரு. சுதாகர்னு கத்துறாங்க. என்ன சம்பந்தியமா பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறீங்க, மரியாதையே இல்ல, உனக்கெல்லாம் எதுக்கு என் மரியாதை, கூட இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தி பாக்குற மனுஷன் நீ, உனக்கு எதுக்கு மரியாதை, உன்னை சும்மாவே விட மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு ஆவேசத்தோட கத்திட்டு திட்டிட்டு வந்துடுறாங்க. பாக்கியா திட்டிட்டு ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க செல்வி கிட்ட. என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி வீணா போயிடுச்சு, எங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி என்னட்ட இந்த ரெஸ்டாரண்ட்டையும் புடுங்கிட்டு வந்தாலும் இன்னைக்கு என் பொண்ணு என்ன ஆவான்னு தெரியல அப்படின்னு அழுகுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த கவுன்சிலர் இதெல்லாம் கேட்டுட்டு, சிஸ்டர் நான் சொல்றேனே தப்பா நினைக்காதீங்க, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. சார் நீங்க என்ன சிஸ்டர்னு கூப்பிட்டீங்க அப்படின்னா அக்கா தங்கச்சின்னு உறவுதான். எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்போதைக்கு நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க, எனக்கு சமாளிக்கிற அளவுக்கு தெம்பில்ல. எனக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு, அவ வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு அழும்போது, நீங்க பேசினதெல்லாம் கேட்கதான் செஞ்சேன், நீங்க கவலையப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்க சம்பந்தி அதான் அந்த பிசினஸ் முதல்ல சுதாகர், அந்த ஆள ஒரு வழி பண்ணிடலாம். நான் சொல்றத மட்டும் நீங்க கேளுங்க, அதே மாதிரி செய்யுங்க. இப்ப என்ன, உங்க பொண்ணுக்கும் அந்த பையனையும் சேர்த்து வச்சு வாழ வைக்கணுமா, அவனை வெளியில எடுத்துட்டு வரணுமா ஜெயில இருந்து அப்படின்னு கவுன்சிலர் கேட்டப்ப, இல்ல வேண்டாம், அவனோட சேர்ந்து இனிமே என் பொண்ணு வாழ முடியாது, அவன் போதை மருந்து எடுத்துட்டு என் பொண்ணை அடிச்சு டார்ச்சர் பண்றான், அவன்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சா போதும். அப்பனா சிம்பிள். ஆனா நீங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு வெளியில வரும்போது சும்மா மட்டும் வரக்கூடாது சிஸ்டர். உங்களை ஏமாத்தி அந்த ரெஸ்டாரண்ட்லாம் வாங்கினாங்கல்ல, அதே மாதிரி அவங்கள ஏமாத்தி அவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் நீங்க எழுதி வாங்குங்க அப்படின்னு பாக்கியா கிட்ட கவுன்சிலர் சொல்றாரு. இல்ல அதெல்லாம் வேண்டாம் மேடம், எல்லா இடத்துலயும்
ரொம்ப நேர்மையா நியாயமா நடந்துக்க கூடாது. அவங்க நியாயமா நடந்துகிட்டா நேர்மையா இருந்தா நாமளும் நேர்மையா இருக்கணும். அவங்க தப்பு பண்ணா அதே வழியில தான் அவங்களுக்கு பாடம் சொல்லி தரணும். நீங்க கவலையே படாதீங்க, உங்க பொண்ணு இனியா ரொம்ப சேஃபா வெளியில வருவாங்க அப்படின்னு கவுன்சிலர் சொல்றாரு. என்ன பண்ண போறீங்க? எது செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. மேடம், நீங்க எனக்கு சிஸ்டர் மாதிரி, கண்டிப்பா நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் செய்வேன். இப்போ உங்க சம்பந்திக்க 2 பேருமே வெளியில தானே இருக்காங்க. அவங்கள 2 பேரையும் ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டு லாக்அப் குள்ள தள்ளணும். அதுக்கப்புறம் அவங்கள பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வரோம்னு சொல்லி செலவழிக்க பணம் வேணும்னு உங்க பொண்ணு இனிய அன்பா பேசி அவங்க 2 பேர்ட்டையும் கையெழுத்து வாங்கிடணும். இதுதான் மேடம் திட்டம் அப்படின்னு கவுன்சிலர் சொல்றாரு. கவுன்சிலர் பாக்கியாக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன உடனே பாக்கியாக்கு ஒரு புதுசா தைரியம் கிடைக்குது. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. அப்படின்னா நான் சொல்ற மாதிரி திட்டத்துலதான் அது செயல்படணும். மேடம், நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி செஞ்சிடலாம் மேடம் அப்படின்னு கவுன்சிலர் சொல்றாரு. நிதிஷ் ஜெயிலுக்கு போனது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. வெளியில இருக்க அவங்க அப்பா அம்மா 2 பேருமே லாக்அப் குள்ள போகணும். அவங்கள வெளியில எடுக்கிறோம்னு சொல்லித்தான் அவங்க கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் எழுதி வாங்கணும். என் பொண்ணோட கல்யாணத்தை வச்சு என்கிட்ட இருக்க 2 ரெஸ்டாரண்ட்டையும் எழுதி வாங்கினாங்க. என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் அதை விட்டு கொடுத்தேன். இன்னைக்கு என் பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. அவங்க லைஃபும் அதே மாதிரி மாறணும் அப்படின்னு பாக்கியா கோவத்தோட சபதம் எடுக்கிறாங்க. கவுன்சிலர் சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி செஞ்சிடலாம் சிஸ்டர். சரி, உங்ககிட்ட ஆளுங்க இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி சுதாகர் கார்ல போகும்போது சுதாகர் கிட்ட ஒரு பார்சல் மாதிரி ஒண்ணு ஒப்படைக்கணும், அவங்க ஆபீஸ்ல இருந்து வந்ததுன்னு சொல்லி அப்படின்னு கவுன்சிலரோட ஆளை வச்சு சுதாகர் கார்ல போகும்போது சுதாகர் கிட்ட ஒரு கவரை கொடுக்கறாங்க. சுதாகரும் ஆபீஸ்ல இருந்து வந்த கவர்ன்றதுனால அத வாங்கி கார் சீட்ல பக்கத்துல வச்சிடறாரு. கரெக்டா பாக்கியா போலீஸ்க்கு கால் பண்ணி சுதாகர் போதை மருந்து கடத்துறாரு அப்படின்னு தகவல் கொடுத்துறாங்க. சுதாகரை போலீஸ் மடக்கி பிடிச்சு செக் பண்ணி பார்க்கும்போது கவர்ல போதை மருந்து இருந்தது தெரிஞ்சிருது. சுதாகர் சொல்றாரு, வேணும்னே யாரோ என்ன மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு. சுதாகரை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல போட்டுடுறாங்க. நிதிஷோட அம்மா சந்திரகலா பியூட்டி பார்லருக்கு போயிருக்காங்க. மேடம், உங்களுக்காக ஸ்பெஷலான பவுடர் இந்த பாக்ஸ்ல இருக்கு, இதை அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க ரொம்ப அழகா தெரிவிங்க மேடம் அப்படின்னு ஒரு பியூட்டிஷியன் கொடுக்கற மாதிரி ஒரு கிஃப்ட கொடுத்து அனுப்புறாங்க. நிதிஷோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது வழியிலேயே அவங்களே அரெஸ்ட் பண்ணி செக் பண்றாங்க. பார்த்தா இந்த டப்பாலையும் போதை மருந்து இருக்கு. அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல போட்டுடுறாங்க. இனியா, பாக்கியா, கோபி எல்லாரும் பதறி வச்சுட்டு போறாங்க. மொத்த குடும்பமும் போதை மருந்து கேஸ்ல மாட்டிருக்காங்க. அப்பா அம்மா 2 பேரும் போதை மருந்த விக்கிறாங்க. பையன் அதை வாங்கி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொடுத்து அவனும் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு குடும்பமா அப்படின்னு எல்லாரும் திட்டுறாங்க. இனியா நிதிஷோட அப்பா அம்மா லாக்அப்ல இருக்காங்கன்னு வேகமா ஓடி போய் பாக்குறாங்க. என்ன அங்கிள், என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நீங்களும் இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? போலீஸோ மத்தவங்களும் சொல்ற மாதிரி நீங்க தான் போதை மருந்து வித்தீங்களா அப்படின்னு இனியா கேக்குறாங்க. ஏன் அங்கிள் என்கிட்ட சொல்லவே இல்ல? ஐயோ இனியாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, யாரோ வேணும்னே பிளான் பண்ணி எங்க கிட்ட பார்சல் கொண்டு வந்து கொடுத்து எங்களை போலீஸ்ல மாட்ட வச்சிருக்காங்க. இதெல்லாம் பிசினஸ் எதிரிகளா இருக்கும். இதுல இருந்து தப்பிக்கணும்னா நீ தான் எங்களை காப்பாத்த முடியும். நீ தான் நம்ம குடும்பத்துல இருக்க ஒரே ஒரு மனுஷி, வெளியில இருக்கிற நீ தான் எங்களை எப்படியாவது வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சுதாகரும் அவரோட ஒய்ஃபும் கேக்குறாங்க. அங்கிள், எங்க போனாலும் காசுதான் அங்கிள். எங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது. இந்த போதை மருந்து பிரச்சனையில இருந்து வெளியில வரணும்னா பணம் நிறைய செலவழிக்கணும். அந்த அளவுக்கு பணம் செலவழிக்கிற என்கிட்ட இல்லையே அப்படின்னு இனியா கேக்குறாங்க. உடனே சுதாகர் தன் ஒய்ஃபு கிட்ட, நீ கையெழுத்து போட்டு கொடு இனியா, ஒரு பத்திரம் வாங்கிட்டு நான் சொல்ற மாதிரி டீட்டெயில் எல்லாம் எழுதி எடுத்துட்டு வா. அங்கிள், இப்ப போய் எழுதுறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். பத்திரம் வேணா டேடி அனுப்பி இங்க வாங்கிட்டு வந்துருவேன் அப்படின்னு இனியா பத்திரத்தை வாங்கிட்டு வராங்க. இனியா எதுவுமே எழுதாம இருக்கு. ஐயோ அங்கிள், நான் உங்க குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தானே, நம்பி கையெழுத்து போடுங்க. உங்களை வெளியில எடுத்துட்டு வரணுமா வேணாமா? வக்கீலுக்கு இன்னும் பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ உங்களை இங்க வந்து பாக்குறதுக்கே இங்க இருக்க ஆளுங்களுக்கெல்லாம் நிறைய காசு கொடுத்திருக்கோம். எவ்வளவு தூரம் கெஞ்சி உள்ள வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு இனியா சொல்றாங்க. சுதாகரும் நிதிஷோட அம்மாவும் கையெழுத்து போட்டு கொடுக்கறாங்க. பாக்கியா அப்படியே கைய கட்டி நின்னு வேடிக்கை பாக்குறாங்க. இதே மாதிரி தானே இனியாவோட கல்யாணத்தன்னைக்கு என்கிட்ட வெத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கினீங்க அப்படின்னு இலக்காரமா சுதாகரை பாக்குறாங்க. சுதாகருக்கு அப்பவே மனசுக்குள்ள ஒரு நெருடலா இருக்கு. சம்பந்தி அம்மா ஏன் இப்படி பாக்குறாங்க அப்படின்னு. இனியா உடனே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள், அம்மாக்கு கோபம் வருத்தம், அவ்வளவுதான், விடுங்க அங்கிள். நான் எப்படியாச்சு எந்த ப்ராப்பர்ட்டிய வித்தாவது உங்களை நான் வெளியில கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பாக்கியா அந்த பத்திரத்தை வாங்கின உடனேயே மொத்த ப்ராப்பர்ட்டியும் இனியாவுக்காக சுதாகர் அவங்க ஒய்ஃப் நிதிஷ் எழுதி கொடுத்தா மாதிரி எழுதிடுறாங்க. நிதிஷ் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும்னு டிவோர்ஸ்க்கும் இனியா அப்ளை பண்ணிருக்காங்க. பாக்கியா சொல்றாங்க, இனியா உன் கல்யாண வாழ்க்கைய வச்சு நான் விளையாடுறேன்னு நீ நினைச்சிடாத. இவனோட சேர்ந்து இன்னும் வாழ்றது ரொம்ப கஷ்டம். இவனெல்லாம் திருத்த முடியாதுமா
அப்படின்னு இனியாவும் சொல்றாங்க. அதுதாம்மா கரெக்ட். ஆனா இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணி அவங்க கஷ்டப்படுத்தாத அளவுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உன் பேர்ல நான் எழுதி வாங்கியிருக்கேன். பணம் இருக்குன்ற திமிர்ல தானே போதை மருந்தை எடுத்துக்கிட்டு எந்த ஏழை விட்டு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுத்தலாம்னு நினைச்சிருக்காங்க. பண திமிர்ல என்ன பேச்சு பேசினாவன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. மொத்த சொத்தும் இனியாவுக்கு மாறிடுது. சுதாகரோட மேனேஜர் வந்து, என்ன சார் மொத்த சொத்தும் உங்க மருமகளுக்கு மாத்தி எழுதி கொடுத்துட்டீங்க, இப்போ உங்க மருமக டிவோர்ஸ் வேற கேட்டிருக்காங்க. கண்டிப்பா டிவோர்ஸ் கிடைச்சிரும். போதை மருந்து எடுத்துக்கிற ஒருத்தனை யாரு கல்யாணம் பண்ணிப்பா? ஈஸியா டிவோர்ஸும் கிடைச்சிரும். மொத்த சொத்தும் போச்சு சார் அப்படின்னு மேனேஜர் வந்து சொல்றாரு. சுதாகர், ஐயோ என்ன ஏமாத்தி கழுத்து வாங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது நிதிஷோட அம்மா சொல்றாங்க, நீங்க தானே கையெழுத்து போடு, அவதான் வெளியில இருக்கா, நம்ம வீட்டு மருமகன்னு சொன்னீங்க, நம்பி கையெழுத்து போட சொன்னீங்க. இதே மாதிரி தானே பாக்கியா கிட்ட கையெழுத்து வாங்கினீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. இந்த உங்களோட ரெஸ்டாரண்டோட ஆசைனாதான் மொத்தமும் போச்சு. எல்லாமே எங்க அப்பா எனக்காக கொடுத்த சொத்து, எல்லாத்தையும் உங்களை நம்பி நான் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கேன். மொத்த சொத்து இல்லாம போச்சு. இப்ப கூட நாம இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்தோம்னா ரோட்ல நின்னு பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சுதாகர் கிட்ட சண்டை போடுறாங்க. சுதாகர் யோசிச்சு பாக்குறாரு. ஐயோ நினைச்சு பார்க்கவே முடியல, இவ்வளவு கேவலமா இருக்கே. பாக்கியா என்ன மொத்தமா பழி வாங்கிட்டாங்க. ஒரு சாதாரண குடும்பத்துல இருக்கவங்க இப்படி வஞ்சனையா பழி வாங்குவாங்கன்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு சுதாகர் தான் ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது பாக்கியா பின்னாலே நின்னுட்டு, என்ன மிஸ்டர் சுதாகர் என்ன நினைச்சீங்க? சாதாரண ஃபேமிலியில இருக்க ஒரு லேடி ஈஸியா ஏமாத்திடலாம், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கா ஏமாத்திடலாம்னு சொல்லிதானே வெத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கினீங்க. என் 2 ரெஸ்டாரண்ட்டையும் என்கிட்ட இருந்து பிடுங்கி எடுத்துட்டீங்க. நேர்மையா நியாயமா இருந்தா அப்படியே அமைதியா விட்டுட்டு போயிருப்போம். எங்களோட ரோஷத்தையும் கோபத்தையும் தூண்டி விட்டுட்டீங்க. நாங்க சும்மா விட்டுற மாட்டோம். அன்னைக்கு உங்க வீட்டுல சொன்னேன்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு, பாத்தியா? இனி வெளியில வந்தீனா ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும். எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம். நானாவது பரவாயில்ல, என்னோட 2 ரெஸ்டாரண்ட் நீ பிடிங்கின உடனே ஒரு சின்ன பொட்டி கடை, அதான் நிதிஷோட அம்மா சொன்ன மாதிரி ஒரு இட்லி கடைய வச்சாது என் பிசினஸ் நான் தொடங்கிட்டேன். உன்னால உன் பிசினஸ் தொடங்குறதுக்கு உன்கிட்ட ஒத்த ரூபாய் கூட இல்ல. இதுதான் பாக்கியா. பாக்கியானா சும்மான்னு நினைச்சியா? என் பிசினஸ கூட விட்டு கொடுப்பேன். ஆனா என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனைனா சும்மா இருக்க மாட்டேன்னு அன்னைக்கே நான் உனக்கு சொல்லியிருக்கேன். அதத்தான் இப்ப செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்ப தெரியுதா அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு வெளியில வராங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.